யார் இவர்? இதயத்திலும் கருவிலும் இறைமகனை சுமந்த கண்ணி. எருசலேமில் குரு செக்கரியாவுக்கு கடவுளின் செய்தி தரப்பட்ட 6ஆம் மாதம். நாசரேத்தில் அதிகாலை வேளையில் இறை பிரசனத்தில் ஆழ்ந்திருந்தாள் மரியா. விழிகளை மூடியபடி திருப்பாடல் 91 பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது மரியா இருந்த அந்த இடம் முழுவதும் திடீரென்று ஒளிர்ந்து நறுமணம் வீசியது. ஆச்சரியத்துடன் தன் விழிகளை திறந்து பார்த்த மரியா எதிரில் வானதூதரை கண்டார். வானதூதர் மரியாவை நோக்கி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று சொல்லி மரியாவை வாழ்த்தினார். பிறகு அந்த வாழ்த்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த மரியாவிடம், அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதரின் மகன் எனப்படுவார். அவரது தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கடவுளின் செய்தியை மரியாவுக்கு அறிவித்தார். கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பது எவ்வாறு சாத்தியமாகும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்று கேட்டார். வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம் மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினர் எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருத்தரிக்க இயலாதவரான அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். மரியா உடனே, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். கடவுளின் வார்த்தையை நம்பி மரியா சொன்ன அந்த நிகழட்டும் என்ற வார்த்தையில் வெளிப்பட்ட மந்திர சக்தி விண்ணகத்தில் மகிழ்ச்சி அலையை எழச் செய்தது. தூய ஆவி பொழியப்பட்டு மரியாவின் மீது கடவுளின் வல்லமை நிழலிடுகிறது. கடவுளின் அருளால் நிறைக்கப்பட்ட கன்னிமரியா இறைமகனை தன் உதரத்தில் கருத்தாங்குகிறார். இறைமகனை சுமந்த மரியாவை வணங்கி வானதூதர் விடை பெற்றார். அப்பொழுது இனி தன்னை அழைத்தவரின் அன்புக்கு சாட்சியாக வாழ்வதே தன் வாழ்வின் லட்சியம் என்று முடிவு செய்த மரியா உடனே முதுமையில் கருவுற்று இருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செய்ய யூதேய நாட்டுக்கு விரைந்தார். எலிசபெத் வீட்டை அடைந்த மரியா அவரை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அப்பொழுது தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் மரியாவை பார்த்து, பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்தபோது என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அப்பொழுது மரியா கடவுளை புகழ்ந்து பாடினார். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என்னே பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இறைமகனால் இந்த உலகிற்கு வரப்போகும் சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களை முன்னறிவித்து அன்னை மரியா பாடியது கண்டு எலிசபெத் வியந்தார். எலிசபெத் தன் மகன் யோவானை பெற்றெடுக்கும் வரை 3 மாதம் மரியா எலிசபெத்துக்கு உதவியாக இருந்தார். பின்பு மீட்பரின் முன்னோடியான யோவானின் பிறப்பின் போது மீட்பரின் தாயான தான் அங்கு இருக்க செய்த கடவுளின் அரும்பெரும் செயலை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே நாசரேத் திரும்பினார். நாசரேத் திரும்பிய மரியாவை சந்திக்க அவரோடு திருமணம் ஒப்பந்தமாகியிருந்த யோசேப்பு வந்தார். அந்தவர் 3 மாத குழந்தை மீட்பரை தன் உதரத்தில் தாங்கியிருந்த மரியன்னையை கண்டு குழப்பத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பி சென்றார். தான் கடவுளின் வல்லமை நிழலிட மீட்பரை கருத்தாங்கி இருப்பதை அறியாத யோசேப்பின் மனதில் தெளிவு பிறக்க கன்னி மரியா கடவுளிடம் வேண்டினார். அப்பொழுது யோசேப்பின் கனவில் தோன்றிய கடவுளின் தூதர், யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை மீட்பார் என்று எடுத்துரைத்தார். அதை கேட்டவுடன் யோசேப்பு கடவுளின் விருப்பப்படியே மரியாவை ஏற்று மணந்து கொண்டார். அதோடு மரியா தன் கன்னிமையை முழுமையாக கடவுளுக்கே அர்ப்பணித்து இருப்பதை அறிந்து கொண்ட யோசேப் மரியா கன்னியாகவே தொடர தன் சம்மதத்தை தந்தார்.